சர்ச்சுபல் வாசல் மிஷன் நம்பர் 453 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினா விடை மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. டிஸ்கிரிப்ஷன் சைடில் 50 வீடியோ இணைப்புகளை தந்திருக்கிறோம். உங்களுடைய நிச்சயமான வெற்றிக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதால் அந்த நம்பரை வைத்து வீடியோவை பாருங்கள். அதை பார்க்கிறதுக்கும் அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு அனைத்து கேள்வி பதில்கள் கிடைக்கும். தற்போது முக்கியமான பகுதியாக கீழே சில வரலாற்று கதைகளை, வரலாற்று கட்டுரைகள் மாதிரி விளக்கங்களை தந்திருக்கிறோம். சைமன் கமிஷன் சீர்திருத்தங்கள் என்ன? எந்த ஆண்டு செயல்பட்டது? 1928 சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது. அதாவது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் செயல்பாடுகளை மறுபரிசீலனை செய்வதை பிரிட்டிஷ் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை பரிந்துரைத்ததையே நோக்கமாக கொண்டது. அக்டோபர் 30, 1928 அன்று சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தின் போது காவல்துறையினரின் தடியடியால் ஏற்பட்ட காயங்களால் லாலா லஜபதி ராய் உயிரிழந்தார். தண்டி யாத்திரை விளக்கம் தருக. மார்ச் 12, 1930 அன்று தொடங்கிய தண்டி யாத்திரை ஏப்ரல் 6 அன்று முடிவடைந்தது. 1930 ஏப்ரல் 6 முடிவடைந்தது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் தண்டி யாத்திரை இந்தியாவில் பிரிட்டிஷ் உப்பு வரிக்கு எதிராக மகாத்மா காந்தி தலைமையிலான ஒரு வன்முறையற்ற போராட்டத்தை உண்டாக்கியது. காந்தியும் அவரது ஆதரவாளர்களும் கடல் நீரிலிருந்து உப்பு உற்பத்தி செய்வதன் மூலம் சட்டத்தை மீறுவதற்காக சபர்மதி ஆசிரமத்திலிருந்து ஒரு கடலோர நகரமான தண்டியை நோக்கி அணிவகுத்து சென்றனர். இந்த நிகழ்வு சட்ட மறுப்பு இயக்கத்தை தூண்டியது மற்றும் பரவலான போராட்டங்கள் மற்றும் கைதுக்கு வழிவகுத்தது. 3வது கேள்வி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? விளக்கம் தருக. மார்ச் 5, 1931 அன்று கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் மகாத்மா காந்திக்கும் இந்திய தேசிய காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்தும் இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்த லார்ட் இர்வினுக்கும் இடையேயான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமாகும். இது உள்நாட்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அதிகரித்து வரும் மோதலை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டது. கொஸ்டின் நம்பர் 4. 4வது கேள்வி. 3வது வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு? விளக்கம் தருக. நவம்பர் 1932, டிசம்பர் 1932 ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். 3வது வட்டமேசை மாநாடு நவம்பர் 1932 டிசம்பர் அன்று நடந்தது. 3வது மற்றும் கடைசி அமர்வு நவம்பர் 17, 1932 கூடியது. இந்தியாவின் பெரும்பாலான முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொள்ளாததால் 46 பிரதிநிதிகள் மட்டும் கலந்து கொண்டனர். பிரிட்டனை சேர்ந்த தொழிலாளர் கட்சியும் இந்திய தேசிய காங்கிரசும் கலந்து கொள்ள மறுத்துவிட்டன. கேள்வி எண் 5. வங்காளத்தில் இரட்டை அரசாங்கம் பின்னணி தோல்வி ஒழிப்பு பற்றிய விளக்கம் தருக. வங்காளத்தின் நிர்வாக அமைப்பை மாற்றிய பஸ்டர் போருக்கு பிறகு 1765 ஆளுநர் ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை அரசாங்கத்தை அமல்படுத்தினார். வங்காளத்தில் இரட்டை அரசாங்கம் 1765ஆம் ஆண்டு வங்காளத்தில் உள்ள போர்ட் வில்லியமின் ஆளுநர் ஜனாதிபதி ராபர்ட் கிளைவ் அவர்களால் செயல்படுத்தப்பட்டது. இந்த இரட்டை நிர்வாக முறை வங்காளத்தின் ஆட்சியை திவானி மற்றும் நிஜாம் என பிரித்தது.
திவானி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வருவாய் வசூலில் கவனம் செலுத்தியது. நிஜாம் நவாபின் கீழ் வைக்கப்பட்ட சட்டம் மற்றும் ஒழுங்கை கையாண்டது. வங்காளத்தில் இரட்டை அரசாங்கம் நிறுவனம் நேரடி பொறுப்பின்றி அதன் கட்டுப்பாட்டை பயன்படுத்த அனுமதித்தது. இது கடுமையான நிர்வாக தோல்வி, மக்களின் பொருளாதார சுரண்டல் மற்றும் சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்தது. இறுதியாக வங்காளத்தில் சிறந்த நிர்வாகத்திற்காக 1772ஆம் ஆண்டு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த அமைப்பை ஒழித்தார். 6வது கேள்வி, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? பதில், வில்லியம் பென்டிங். 7. சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? பதில், நெதர்லாந்து. 8. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம்? பதில், நியூயார்க். ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை என்ன? சாதகமான நிலை. சாதகமான வணிக நிலை. கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி 1998ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு பதில், இளைத்தரம். இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முதல் முறையில் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1948. பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடுகள் பெற்றுள்ள ஒரே துறை சாலை போக்குவரத்து துறை மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கும் துறை. சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது? இந்த சம உரிமை ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்துக்கு வைக்கும் போது ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்துக்கு வைக்கும்போது டெபாசிட் ஆஃப் செக்யூரிட்டி வித்தவுட் டிரான்ஸ்ஃபர் என்று ஒரு ஆர்டர் தந்தார்கள் மகாத்மா காந்தி. அடுத்த கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 2005. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் ஒழுங்காக பார்த்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு பல விதத்தில் பதில்கள் அவர்கள் கேட்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தர முடியும். கீழே நாங்கள் அந்த லிங்க் பற்றி சொன்னது போல தந்திருக்கிறோம். அதையும் டிஸ்கிரிப்ஷன் சைடில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனையும் முக்கியமான பகுதிகளாக இருப்பதால் நீங்கள் அவசியம் அதை டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருக்கிறதையே பிரிண்ட் அவுட் பண்ணி வைத்து கொண்டாலே அதே ஒரு 200 பக்கத்துக்கு மேல் வரும். அது உங்களுக்கு நல்ல ஒரு குறிப்புகளை தரும். நிச்சயமாக அதை கவனமுடன் பார்த்து தேவையான கற்றுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுவதற்கு சாதகமாக பல கேள்விகளையும் பதில்களையும் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இதுவரை தந்திருக்கும் ஆதரவுகளுக்கு நன்றி. சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து இன்னும் பல அரிய பெரிய காரியங்களுக்காக இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமுக்கான முக்கிய கேள்வி பதில்களை தருவோம். நன்றி.